ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் டிசைனோட ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப் தர மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள்கிட்ட 3 வந்து காமிச்சிருப்பேன். இது 4வது ப்ளவுஸ் ஆர்டர். அதே கஸ்டமர் வந்து 4வது ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வந்தது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக அதோட இது வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ளவுஸை வந்து சாரீலேருந்து ப்ளவுஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மீட்டர் சாரீ கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டேன். லைனிங் ப்ளவுஸ்னால லைனிங் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதே பேட்டர்னில் வந்து என்ன நெக் டிசைன் போட போகிறோமோ அதை வந்து கேன்வாஸில் வந்து பேட்டர்னாக கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கில் வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரிஜினல் வந்து பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளவுஸோட பீஸ் மேலே வந்து அதில் அயன் பண்ணி வச்ச கேன்வாஸ் பீஸோட லைனிங் வந்து அப்படியே வச்சு பதிச்சுக்கிறேன். பதிச்சுட்டு மேலே வந்து சென்டராக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன் இந்த தையல் போடுறோம் அப்படின்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரு வந்து விலகாமல் ஈவனாக கரெக்டாக உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். அதனால் சென்டராக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுற்றி வர நம்ம தையல் கேன்வாஸோட சைஸை வச்சு அப்படியே வந்து சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் ஆர்டர் வந்து எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸ் ஆர்டர் வந்து கொடுக்குறப்ப வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாண ப்ளவுஸ் சாரீ வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களோட சிஸ்டர் தான் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸ் ஆர்டர் வந்து இந்த பர்டிகுலர் இந்த டிசைன் வந்து நிறைய ஷாப்பில் வந்து போய் கேட்டிருக்காங்க. நான் இருக்க ஏரியாவில் நிறைய ஷாப்பில் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எனக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா என்னால் இது மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண முடியாது, எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ண டைம் இல்லை எனக்கு, இந்த மாதிரி அவ்வளோ நேரம்லாம் என்னால் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தட்டி கழிச்சதுக்கப்புறம், இல்லை இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட கொடுக்கலாம் கொடுன்னு சொல்லி அந்த பொண்ணு கொண்டுட்டு வந்து கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு சாரீ ப்ளவுஸ். நான் அதை ஆல்ரெடி வந்து வீடியோவில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்து சாரீ வந்து கொண்டு வந்து கொடுத்தது. நான் அதை வந்து பர்ஃபெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட. அப்புறம் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபேர்வெல்காண்டி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. அதனால் அந்த பொண்ணை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் காமிச்சிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் வந்து எனக்கும் இதே மாதிரி தச்சு கொண்டுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டோம். அடுத்து 2 ஆர்டர் வந்தது, அதையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். பட் இந்த ப்ளவுஸ் வந்து ஏன் பர்டிகுலர்லி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 15ஆம் தேதி வந்து ஈவினிங், 17ஆம் தேதி வந்து ஃபேர்வெல், 15ஆம் தேதி ஈவினிங் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து மார்னிங் 16ஆம் தேதி மார்னிங் கொடுங்கக்கா, எனக்கு நாளைக்கு மார்னிங் எனக்கு வேணும், நான் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் கட்டிட்டு வர முடியும், 17ஆம் தேதி கட்டிட்டு வர முடியும் ஃபேர்வெல்னால் அப்படின்னு சொல்லவும், அப்போதைக்கு என்னோட சூழ்நிலை வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் நிறைய இருந்தது. அது எப்படின்னா சீசன் டைம் இல்லாமலுமே சில டைமில் வந்து அவங்களுக்கு பர்டிகுலர்லி ப்ளவுஸ் தேவைப்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எனக்கு நிறைய இருந்தது. அந்த ஆர்டர்ஸ்லாம் முடிக்கணுமே அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் இருந்தேன். அது இல்லாமல் இந்த ஆர்டர்ஸ் கொண்டுட்டு வந்து கொடுக்கும்போது தட்டி கழிக்கவும் முடியல, வர்ற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் தான் தோணுச்சே தவிர நம்மளால் தட்டி கழிக்க முடியல. நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, நம்ம இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த பொண்ணு காமிச்சனால, சின்ன பொண்ணு தானே, பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டோர்ஸில் இருக்கவங்க எல்லாமே வந்து காமிக்கவே எனக்கு இது மாதிரி எனக்கு வந்து அந்த ப்ளவுஸ் இல்லாமல் மற்ற ப்ளவுஸில் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுன்னா அந்த பொண்ணு மூலியமாகவே கிட்டத்தட்ட எனக்கு 20 ப்ளவுஸ் கிட்ட தைக்க வந்தது. அதனாலே வந்து எப்படி தட்டி கழிக்கிறது, நம்மளுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நான் இருக்க ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 வீடு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ளவுஸ் வந்துடும் நீங்களே சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு மந்தில் வந்து அவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸுமே அவங்க வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ வெளியிலேருந்து ஆர்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு வர்றப்போ நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நான் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸுமே எனக்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளை நம்பி நம்ம தச்சிருந்ததை நம்மளுக்கு பிடிச்சு போய் தான் அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து கொடுக்குறத வந்து நம்ம மதித்து வாங்கிக்கணும். நம்ம வந்து அந்த வந்து விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதனால் வந்து கண்டிப்பாக சரி குடும்பம் நான் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஆர்டர்ஸுமே வாங்கினேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்களா ப்ளவுஸ் டிசைன், ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப பெருசாலாம் எடுத்து ரொம்ப இது பண்ண வேணாம், ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலகண்ட்டாக சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும்.
ஆனால் வேலை வந்து கை வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பீட்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். டைம் கொஞ்சம் எடுக்கும். ஆனால் ஈஸியாகவே சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ளவுஸ் வந்து கேன்வாஸ் வச்சு திருப்பி நான் ஸ்டிச் பண்ணி சுற்றி வர தையல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த 3 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் எடுத்திருந்தேன். கிளாத் எடுத்து அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ரொம்ப லென்த்தான கிளாத் வேணும். அதனால தான் வந்து 1/4 மீட்டர் அளவுக்கு வந்து சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணேன். அது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து திருப்பிட்டு அந்த ஸ்டிச் பண்ணதை வந்து ஃபுல்லாக திருப்பிட்டு 3 இன்ச் அளவு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது 1.5 இன்ச்சாக தச்சுட்டு அதை ஃபுல்லாக திருப்பிட்டு ஃபுல்லாக வச்சு அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அயன் பண்ணி நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தச்ச பீஸ் வந்து சென்டராக வர மாதிரி, தையல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து சென்டராக வர மாதிரி மேலே வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு லென்த்தாக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை அடுக்கடுக்கு ஃப்ளீட்டாக வச்சுக்கணும். ஃப்ளீட்டாக வச்சதுக்கப்புறம் இந்த லென்த்தாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பீஸ் வந்து இந்த கார்னரையும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸோட கிளாத் மேலே வந்து ஒரிஜினல் கிளாத் மேலே வச்சுட்டு நம்ம பாக்ஸ் ஃப்ளீட் வைப்போம் பார்த்தீங்களா, ப்ளவுஸுக்கு அதாவது பாவடைக்கெலாம் பாக்ஸ் ஃப்ளீட் போப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட் மெத்தட்லேயே நீங்கள் வந்து அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே வரணும். நான் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தது வந்து வேறு மெத்தட். அது வந்து ஃப்ளீட் டைப்லேயே 3 ஃப்ளீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த பொண்ணு நல்லா ப்ராடாக வந்து நெக்கு கேட்டாங்க. அப்படி இருக்கப்போ வந்து சாரீ கிளாத்தில் வந்து அதிகமாக அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. சாரீ கிளாத்தில் வந்து அதிகமாக ப்ளவுஸே நம்ம ஒரிஜினல் கிளாத்தை கட் பண்ணி எடுக்கவும் முடியாது. அதனால் அதே மெத்தடில் இருக்கும் போது இது மாதிரி வந்து கொஞ்சம் துணி கம்மியாகிற மாதிரியும் துணி கம்மியாகிற மாதிரியும் அதே பேட்டர்னில் இருக்க மாதிரியும் வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் அதே மெத்தடில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மட்டும் அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா வந்து அதை நம்ம எப்போவுமே பயன்படுத்தி கற்றுக்கணும். எவ்வளோ தான் ஒர்க் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் வந்து ப்ரெஷர் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வர்றப்போ வந்து அது வந்து ரொம்பவே வந்து நம்ம யோசிச்சுக்கணும். ஏன்னா பிகினஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்டர்ஸ் வரதே கஷ்டமாக இருக்க சூழ்நிலையாக இருக்கட்டும், டைமிங் இருக்கும். சீசன் டைமில் வந்து ரொம்பவே ஆர்டர்ஸ் இருக்கும். சில நேரத்தில் வந்து ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்க டைமில் வந்து நம்ம அதை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், நம்மளோட தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து ரொம்பவே கற்று வச்சுக்கணும். அது மாதிரி தான் எனக்கு இந்த ஆர்டர்ஸுமே. நீங்களே யோசிங்க. இது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து தைக்க முடியாது, ஒரு ஆளால் என்னால் வந்து முடிச்சு கொடுக்க முடியும், ஆனால் அவங்க தைக்கணும்னு நினச்சிருந்தா தைச்சிருக்கலாம். அவங்களோட சூழ்நிலை தைக்க முடியலை, அவங்க தட்டி கழிச்சிட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட கொண்டுட்டு வரப்போ ஒரு நம்பிக்கை, இவங்களாச்சும் அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், இவங்களாச்சும் தைச்சி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷரில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், சில பேர் வந்து ஒரு இல்லை மற்றவங்கள்ட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஒரு மாதிரி நினைக்கலாம். பட் அந்த மாதிரி நினச்சோம் நீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்டர்ஸ் எடுக்க முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது, நம்மளோட டேலண்ட்டை மட்டும் தான் அந்த இடத்துல காமிக்கணும். ஓகேங்களா. நான் இவ்வளோ ஒர்க்லேயும் என்னோட பிஸியான ஷெடியூல்லையும் 2 கிட்ஸையும் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மார்னிங் எழுந்திரிச்சு எனக்கு வீட்டில் ஒர்க் இருக்கும், நான் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். அதனால் வந்து என்னால் மார்னிங் எழுந்திரிச்சு என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது. பாப்பாவுக்கு வேறு ஒரு வயசு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அவளால் வந்து நைட்டுமே சரியாக தூங்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கா. அதனால வந்து அவளையும் நம்ம கேர் பண்ணிக்கணும். அவள் தூங்குற சமயத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸு. ஆனால் அந்த பொண்ணு சொன்ன டைம்லேயே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸோட ரேட் எவ்வளோ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நான் 400 தான் வாங்கினேன். அப்போ 400 கம்மி தான், அந்த ப்ளவுஸோட டிசைனுக்கு 400 கம்மி தான். பட் நான் ஏன் 400 வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு அவங்களால அமௌண்ட் கொடுக்க முடியாது, பேரண்ட்டு தான் கொடுத்தாகணும். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு அடிக்கடி ஆர்டர்ஸ் கொண்டுட்டு வர கொடுக்க பொண்ணு. ஓகேங்களா. நம்மளுக்கு ஆர்டர்ஸ் பிடிச்சி தர ஒரு டீலர் மாதிரி கூட நினச்சிக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கப்போ நம்மளோட அவங்க வீடு இருக்குது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குது அவங்க வீடு. அங்கேருந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறப்ப வந்து நம்ம அதுக்கான நம்ம கம்மியாக தான் வாங்கினா தான் நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா. அதனால் நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் 400 தான் அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கினேன். ரொம்பவே ஈஸியான ப்ளவுஸ் டிசைன் தான். இதே மாதிரி எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குது. நான் தச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃபீட்பேக் எப்படி தெரியுமா இருந்தது, நான் வந்து நிறைய இடத்துல அலைஞ்சேன்க்கா, என்னால் வந்து யாருமே எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கவே இல்லை, பட் நீங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்கோட எனக்கு அந்த காமிச்ச டிசைனில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க. அது வந்து செட் சாரினால் எல்லாத்துக்குமே ஓனாக எடுக்காமல் ஒரு குரூப்லையாக எடுத்துருந்தாங்க. ஒரு குரூப்பில் வந்து எடுத்து கொடுத்துருக்கப்போ வந்து
அந்த பொண்ணு காலைல இப்போ ஃபோன் இப்போ 10 o'clock வந்து அந்த பொண்ணு கட்டிட்டு போனேன். இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. குரூப்பில் எங்கள் குரூப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சுக்கா. ப்ளவுஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சொல்லியிருந்துச்சு. அன்றைக்கி தான் ஃபேர் உள்ளவங்களுக்கு ரொம்ப எனக்கு அந்த இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட தொழிலுக்கு நம்ம வேலை பார்த்து கொடுத்ததுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியானா, அவங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் வந்து நம்மளை இன்னுமே மோட்டிவேட் பண்ணும். அது வந்து நிறைய பேத்துக்கு தெரியும். ஒருத்தவங்க நல்லா தைக்கலன்னு சொல்கிறப்ப அது எவ்வளோ அளவுக்கு இம்பேக்ட் ஆகுமோ, அதே அளவுக்கு நல்லா தச்சிருக்கேன்னு சொல்கிறப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுமோ அதே இம்பேக்ட் தான் எனக்கு வந்து இப்போ வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் வந்து நைட்டு கண்ணு முடிச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து சந்தோஷம் தர மாதிரி ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் இதில் வந்து நம்ம பீடு இருக்கும் பார்த்திங்களா, பீடை வந்து இந்த கார்னரில் அந்த கார்னர்ட்டே மேட்ச் பண்ணுற மாதிரி பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் சென்டரில் வந்து இது நீடில் வச்சு குத்திட்டு, அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, பாக்ஸில் இந்த லாஸ்ட்லேயும் வச்சுட்டு வந்து ஊசி நூலை வச்சு கோத்துட்டு அது மேலே வந்து ஒரு பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து பைப்பிங் தான் வச்சுருப்பேன். சாரீ கிளாத் எடுத்து பைப்பிங் தான் வச்சுருப்பேன். அந்த ப்ளவுஸ் வந்து சைஸ் வந்து கம்மியான ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து சைஸ் கொஞ்சம் அதிகமானால சாரீ கிளாத் வந்து அந்தளவுக்கு கட் பண்ண முடியலன்னு சொன்னேன் பார்த்திங்களா. அதனால் வந்து லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணது அதுவும் நல்லா தான் இருந்தது. பார்க்குறதுக்கு அதுவுமே கொஞ்சம் லுக்காக தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீடு வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதோட ஃபீட்பேக் இந்த ப்ளவுஸோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, என்னோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அப்டேட் வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்டேட்டும் நான் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட வந்து அப்டேட் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன். நான் வந்து வாட்ஸ்அப்லேயும் சொல்லுவேன், வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு.